தமிழ்நாட்டுல பொதுவா நம்ம கேள்விப்படுவோம். செட்டியார் அப்படிங்கிற பேரு. சின்னசாமி செட்டியார், அப்புறம் ராமசாமி செட்டியார் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த செட்டியார் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு சமூகமா? கிடையாது. ஒரு காலத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டா, உங்களுக்கு செட்டியார் அப்படிங்கிற ஒரு பட்டம் குடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம பத்மபூஷன் இந்த மாரியெல்லாம் குடுக்குறோம் இல்லையா? அந்த மாரி மன்னர்களால் வழங்கப்பட்ட ஒரு பட்டத்தோட பேரு தான் செட்டியார் அப்படிங்கிறது. அந்த பேர ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு சின்னசாமி செட்டியார், ராமசாமி செட்டியார் அந்த மாரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஆந்திராவுல இருக்கக்கூடிய பத்மசாலியர் அப்படிங்கிற ஒரு சமூகம் இருக்கு. இவங்க என்ன செய்றாங்கன்னா, நல்லி அப்படிங்கிற பேர முன்னாடியும், செட்டியார் அப்படிங்கிற பேர பின்னாடியும் வச்சு பயன்படுத்துறாங்க. உதாரணமா நல்லி சின்னசாமி செட்டியார். இப்படிதான் நல்லி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இப்ப நல்லி சின்னசாமி செட்டியார் அப்படிங்கிறவரு ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் என்ன செய்யறாரு, காஞ்சிபுரத்தில் பட்டுப்புடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நல்லபடியா வியாபாரம் போயிட்டு இருக்கும் பொழுது மன்னர் 5ஆம் ஜோர்ஜ் சென்னை வராரு. அப்படி வரும்பொழுது அவருக்கு நினைவு பரிசாக ஒரு பட்டு பீதாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டு இதை கொடுக்குறாங்க. அந்த இதை நெஞ்சவர் இந்த நல்லி சின்னசாமி செட்டியார் அப்படிங்கிறவர் தான். இதுல இருந்து இந்த நல்லி அப்படிங்கிற பேர் கொஞ்சம் பிரபலம் அடையவே ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு இது மூலமாக நல்லா பிசினஸ் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த நல்லி அப்படிங்கிற பேரும் பிரபலம் அடைய ஆரம்பிக்குது. பேரு பிரபலம் அடைஞ்சதை பார்த்த நல்லி சின்னசாமி செட்டியார் என்ன செய்யறாருன்னா, 1928 டி நகர்ல ஒரு கடை ஆரம்பிக்கிறார். கடை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது கடை கிடையாது. ஆரம்பத்தில் வீட்டில் வச்சு பட்டுப்புடவை நெஞ்சு அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா, நல்லி சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். இப்படி கொஞ்சம் ஒரு 8 வருஷங்கள் கடக்குது. அப்படி கடந்ததுக்கு அப்புறமாக 1935ல் டி நகரில் இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அந்த கடை இருக்கும். நல்லி சின்னசாமி செட்டியார் அப்படிங்கிற அந்த வணிக கட்டடத்துக்கு மாறுறாரு. வீட்டில இருந்து இந்த வணிக கட்டடத்துக்கு மாறுறாரு. ஸோ இந்த அளவுக்கு இவருடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு வருது. அன்றைய காலத்தில் பட்டுப்புடவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அது நல்லி சில்க்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவைக்குன்னு ஒரு கடை இருக்கவே இருக்காது. இதுதான் முதல்ல பட்டுப்புடவைக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடை அப்படிங்கிறதும் கூட. இந்த நல்லி சின்னசாமி செட்டியார் அப்படிங்கிற அந்த கடை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் எலிசபெத் பதவி ஏற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பரிசாக இந்த நல்லி பட்டுப்புடவைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த நல்லி பட்டுப்புடவைகள் பிரபலம் அடைஞ்சு நல்ல விற்பனையும் ஆயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது வழக்கமா எல்லா நிறுவனங்களுமே ஒன்று பண்ணும். அதாவது ஆரம்பிக்கும் போது ஒரு பேர் இருக்குங்க, அதுக்கப்புறம் ஒரு பேரை மாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நல்லி சின்னசாமி செட்டியார் அப்படிங்கிற பேரை நல்லி சில்க் சாரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேராக 1993ல் பதிவு செய்கிறாங்க. இந்த நல்லி சில்க் சாரீஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் பட்டுப்புடவை விற்பனை பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், லண்டன் இந்த மாதிரி வெளிநாடுகள்லையும் தங்களுடைய விற்பனைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கடையினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1958ல் நல்லி சின்னசாமி செட்டியார் இறந்தாலும் கூட கிட்டத்தட்ட 5வது தலைமுறையா இந்த நிறுவனத்தை நல்லபடியாக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பட்டுப்புடவையில் ஒரு பழமையான கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த நல்லி சில்க் சாரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இருந்துட்டு வருது. இதனுடைய விற்பனையும் இதனுடைய தரமும் நல்லபடியாக இருந்துட்டு இருக்கு.